ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம். இப்போ கூட நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை எங்களோடு இணைந்து படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்காக கல்வாரியில் ஏசப்பா எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்து ஏசப்பா ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலையும் அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் எங்களுக்காக என்ன வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறீங்களோ, என்ன வார்த்தைகளை எங்களோடு ஏசப்பா நீங்கள் பேச விரும்புகிறீங்களோ ராஜா, அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த முழு மாதமும் தகப்பனே உம்முடைய கரம் எங்களை வழிநடத்த அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க தகப்பனே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய மகளை ஆவியானவரே நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை ஏசப்பா எங்களுக்கு ஆறுதலாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உங்கள் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்னொரு விசை நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வசனத்தை உங்கள் முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம்.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமானவர், பலனானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்க போகிறாராம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தெய்வம், நாம் விசுவாசிக்கிற, நாம் ஜெபிக்கிற, அவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்து நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பேன். அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பு, ஒரு அல்லேலூயா, நம்மை எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாவலாய் நம்மை வைக்கிறதான ஒரு ஸ்தானம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், அப்படியாக யாராவது குற்றம் செஞ்சுட்டா அவங்கள தண்டிப்பதற்காக வரும் பொழுது அவர்கள் அடைக்கல பட்டணத்தில் போய் தங்களை பாதுகாத்து கொள்வார்களாம். அடைக்கல பட்டணத்தில் போகிற யாரா இருந்தாலும் அவர்களை ஒருவராலையும் சேதப்படுத்த முடியாது. அதுபோல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறேன் என்றால், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நம்மை சேதப்படுத்த எத்தனிக்கிற மனுஷ கிரியைகளாய் இருக்கட்டும், சாத்தானுடைய கிரியைகளாய் இருக்கட்டும், அது நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாவலாயிருக்கிறார், அவர் நமக்கு அல்லேலூயா எந்த காரியங்களும் அணுகாதபடி அவர் நம்மை தப்புவித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அநேக வேளையில பலன் இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான எல்லா காரியங்களை எண்ணி எண்ணி அல்லேலூயா நாம் சோர்ந்து, நாம் அங்கலாய்த்து, நாம் மெலிந்து போகிறோம். நம்முடைய சரீரம் பலத்தை இழந்து போகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன், நான் உனக்கு பலனாயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் உனக்கு பலனாயிருக்கிறார். அதனால் நடக்கிறதான காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கேடகமாய், உனக்கு பலனாயிருந்து அவர் உன்னை நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. துணையானவர். அல்லேலூயா. ஆபத்து நேரிடுகிறதான வேளையிலே மனிதர்கள் நம்மை விட்டு தூரம் போய் விடுவார்கள். நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட செய்வதற்கு மறந்து விடுவார்கள், செய்வதற்கு அவர்களால் முடியாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே, ஆபத்தினுடைய வாழ்க்கையிலே நேரிடும் பொழுது, துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன். நான் உனக்கு துணையாய் நின்று, நான் உன்னோடு கூட இருந்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன். அந்த கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. அனுகூலமான துணை என்றால் எப்பொழுதுமே, ஒரு நேரம் மட்டுமல்ல, அனுதினமும், எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அபயமிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் கதறுகிறோமோ, அழுகிறோமோ, புலம்புகிறோமோ, அந்த வேளையில் எல்லாம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருந்து, அனுகூலமான துணையாயிருந்து அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவுவதற்கு, என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உனக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை அவர் தருவார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார், அனுகூலமான துணையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே எப்பொழுதுமே அவர் உங்களுக்கு துணை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருக்காக அல்லேலூயா காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 18:10 என்ன சொல்லுகிறது?
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே போய் ஓடி போய் சுகமாய் தங்கி இருப்பானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த கேடகமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து செல்லும் பொழுது, நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது, நாம் அல்லேலூயா அங்கலாய்த்து சோர்ந்து நாம் நிம்மதி இழந்து போகிறோம். தேவ பிள்ளைகளே, அந்த வேளையிலே தேவ சமூகத்தில் அடைக்கலம் செய்கிற, அடைக்கலம் தருகிற, இளைப்பாறுதல் தருகிற, நிம்மதி தருகிற, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வந்து முழங்கால் படியிடும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு அனுகூலமாயிருந்து அவர் உங்களுக்கு துணை செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் கலங்காதபடி கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்கள். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற அது யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். சீக்கிரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு அடைக்கலமோ பலனோ, அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தும்படியாய் வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமோ பலனுமாயிருந்து அனுகூலமான துணையாயிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற போய்கொண்டிருக்கிற பாதைகளை என் தேவன் நீர் அறிகிறீரே. கர்த்தாவே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். ஆண்டவரே அப்பா, அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலமாயிருந்து அனுகூலமான துணையாயிருந்து நடத்தும்படியாய் செபிக்கிற ராஜா. ஓ ரபோ ஷதலபா, கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது ராஜா. பிள்ளைகளுக்கு நீ செய்ய நினைத்த காரியத்தை தீவிரமாய் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் விசாரித்து ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.